Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா ஒரு அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரதுக்கு தான் அவங்க ஆட்சியில் வந்து உட்காராங்க. அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்குது, பயனளிக்கலைன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை பயனளிக்கலைன்னா அதை எப்படி மாற்றலாம், இதெல்லாம் தான் நிர்வாகம். ஆனால் எதிர்கட்சி என்ன சொல்றாங்களா, இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகமே பண்ண தெரியல, இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நிர்வாகமே இல்லை, நாங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்தோமோ அதை போய் திறந்து வைக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சாங்கன்னா கூட பரவாயில்ல, சரி ஆட்சியில் முடிக்க போகிற இடத்துல அவங்க போயிட்டாங்க அதனால திறந்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். 3 ஆண்டு காலம் கழித்து கூட அதே குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்களே, ஏன்? அதுதான் உண்மை, அதுதானே உண்மை. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 4வது வருஷத்தில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சி. அப்படி இருக்கும் போதுமே ஏதாவது ஒரு புதிய திட்டம் வந்துருமா அப்படின்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க, எதிர்கட்சியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே வரலை அப்படிங்கும் போது அது குறித்து எப்படி நம்ம பேச முடியும்? ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை திறப்புக்கிறது, இப்போ சகோதரர் குறிப்பிட்டது போல் பல திட்டங்களை வந்து அதிமுக காலகட்டத்தில் செய்தது தான் இவர்கள் வந்து கல்லூரி திறக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. பெயர் வந்துங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் இருக்கிறத அது மக்களுக்கு நேரடியாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல திட்டங்கள் பெயர் வைத்திருந்தாலும் அந்த திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள். நீங்க வைக்கிற பெயர் வச்சு உங்க பேரை வைக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் உருவாக்கி அந்த திட்டம் யாருக்கு பயன்படுதுன்னா உங்க குடும்பத்தாருக்கு பயன்படும் வகையில ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கு நீங்க கலைஞர் என்று பெயர் வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல. அதுதான் மக்களுடைய பணத்தை இன்னைக்கு 487 கோடி செலவிட்டு ஈசிஆர்ல முட்டுக்காட்டு பகுதியில் அந்த பன்னாட்டு மையம் அமைக்க போறீங்க. நீங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கிற சுகாதாரத்துறையை பத்தி உங்களுக்கு டெவலப் பண்ணணும்னு தோணலை. இங்க வந்து இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு நிலையை உருவாக்கணும்னு உங்களுக்கு தோணலை. விவசாயம் எப்படி செய்யறாங்க, விவசாயிகளுக்கு நிச்சயமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. உங்க சுற்றுலாவில் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது, விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே உங்களுக்கு தோணுதுன்னா மக்கள் பற்றிய நலனோ சிந்தனையோ உங்கள்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. 24 மணி நேரமும் மக்களை பற்றி மட்டுமே தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்றாரு. 24 மணி நேரமும் மக்களை பற்றி மட்டுமே தான் சிந்திச்சு தூக்கமில்லாம இருக்கிறாரு முதலமைச்சர்னு அவருடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் அப்புறம் நம்ப கூடாதா? நாங்க இது வார்த்தை அளவில் பேச்சளவில் அவங்க சொல்றது அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது. மேடை போட்டு பேசுறது, பேட்டிகள். கண்டிப்பாக, அதாவது முட்டாள் நான் சொல்ல வரல, எல்லா தரப்பான மக்களும் இருக்காங்க இங்க. அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பான மக்கள் இருக்கும்போது ஒரு சிலர் ஒருவேளை இவர்கள் பேசுவது உண்மைதானோ அப்படின்னு நம்பக்கூடிய நிலையும் இங்க இருக்குதானே, அதை நம்ம மாத்திக்க முடியாது. இப்ப முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக விவசாயிகளுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார். இதை வந்து யாராலையுமே வந்து செய்ய முடியாது. உண்மையாகவே அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்காகவே பல திட்டங்களை போட்டதுனால இப்ப 2 தினங்களுக்கு முன்பு அவருக்கு பாராட்டு விழா, விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து பாராட்டு விழா எடுத்து நடத்துறாங்க. இன்னைக்கு உடனே அதுல ஈடுபட்ட ஒரு ஆசிரியர் மேல என்ன பண்ணுது திமுக, நடவடிக்கை எடுக்குது. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, அவர் ஆசிரியர் மாதிரி நடந்துக்கல, அவர் வந்து அதிமுக ஒன்றிய செயலாளர் மாதிரி பள்ளியில நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாம அதற்கு ஈடாக ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க திரைப்படங்களை அரசு பள்ளிகளில் வெளியிடுறீங்க. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்ததுனால வந்தவர் தான். உதயநிதி அவர்களுடைய திரைப்படம் வெளியான போது அவருடைய புகைப்படத்தை போட்டு அமைச்சர்னு கூட பார்க்காம ரசிகர் மன்ற தலைவராக கருதி அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நீங்க சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுறீங்க. இதெல்லாம் அடுக்குமா, நியாயமா? உங்களுடைய இழிவான அரசியல், இழிவான ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு உண்மையை கூறி உண்மையாகவே இத்தனை திட்டங்கள் இவ்வளவு நன்மைகளை விவசாயிகளுக்கு செய்தார் அப்படிங்கிறது ஒரு பாராட்டு விழா நடத்துறது கூட உங்களுக்கு பொறுக்கல. அப்ப இல்ல, எதிர்கட்சி சொல்றாங்க நாங்க இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறோம் பட்டியெல்லாம் போடுறாங்க. முதலமைச்சரும் அவருடைய விழாக்கள் எங்க போனாலும் நாங்க செய்த திட்டங்களை எல்லாம் சொன்னா இந்த நாள் பத்தாது, நாங்க மணிக்கணக்கில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. அதைத்தான் சொல்லி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வாங்க விவாதம் செய்யலான்னு முதல்வர் அவர்களை கூப்பிடும் போது நான் வருகிறேன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்றாரு. அதற்கு நாம் என்ன எடுத்துக்கிறது? நாம் எப்போதும் கூறுவது போல அவர் பொம்மை முதல்வர், அவர் வந்து செயல்பட மறுக்கிறார். அதாவது விவாதம் செய்ய கூப்பிடுபவர் வராம இவர் வரேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அப்படித்தானே எடுத்துக்க முடியும். இல்ல, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? துணை முதலமைச்சர் நான் வரேன்
அப்படின்னு சொல்றதா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா திட்டங்கள், அவங்களும் 4 ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். இப்ப 4வது ஆண்டு நீங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 4 ஆண்டுகள்ல ஒரு முதல்வராக என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத டிஸ்கஷன் பண்றதுக்கு கூப்பிட்டா அவர் தான் வரணும். இவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல நேத்தி முளைத்த விஷ காலான்னு சொன்னாங்க. நான் அது மாதிரி கூட சொல்லல, நேற்று முளைத்தவர் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. அரசியல் அனுபவமோ எதுவுமே இல்லாம வேற எதுவுமே என்ன செய்திருக்கிறார் உதயநிதி அவர்கள்? எதுவுமே கிடையாது. நேரடியாக அரசியலுக்குள்ள வந்து பதவிகளை அனுபவித்து இன்னைக்கு துணை முதல்வராகி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் காலில் விழ கூட தயாரா இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு இன்னைக்கு திமுக. இல்ல, அது அவங்களுடைய விருப்பம் தானே, அதுக்குள்ள நான் போகல, விரும்பல. ஆனா என்னன்னா, தொடர்ந்து தமிழகத்துல எங்களுடைய திட்டங்கள் தான் இருக்கு, நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்கன்னு கேட்டா இப்போ வரைக்கும் திமுகவினர் யாருமே சொல்லல நாங்க இதெல்லாம் பண்ணணும்னு. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஏன் அவங்களால சொல்ல முடியலையா இல்ல இல்லையா? சொல்றதுக்கு சொல்லவும் முடியலன்னா இல்லைங்கிறதுனால தான் சொல்ல முடியல. அவர்களிடம் திட்டங்கள் இல்லை என்பதனால தான் சொல்ல முடியல. இப்போ புதிதான திட்டம் ஏதாவது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களால் பேச முடிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லுவாங்க. விஷயம் இல்லாதவங்க தான் நாள் பத்தாது, நேரம் பத்தாது, இன்னும் 2 தினங்கள் ஆகும், இதை நாங்கள் சொல்லி முடிக்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதைகள் மாதிரி பேசி ஏமாற்றி அந்த மாதிரியான ஒரு நாடக வேலை. இவங்களோட வேலையே நாடகம் தானே, விளம்பரமும் நாடகமும் தான் திமுக. இன்னொரு இது முக்கியமான விஷயம் என்ன, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது விவசாயிகளை பார்த்தாலே திமுகவுக்கு ஆக மாட்டேங்குது. ஏன் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? உண்மை, அவர்களுக்கு விவசாயிகளை பார்த்தா இன்னைக்கு நாம பார்த்தோம்ல இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயத்துல எப்படி விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட ஆட்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்புறம் விவசாயிகளை பிடிக்கலங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று இருக்க முடியுமா? எவ்வளவோ போராட்டங்கள் நடந்ததுதான், இப்ப சென்ற ஆட்சியிலையும் நடந்ததுதான். ஏதாவது இது மாதிரியான நடவடிக்கை எங்காவது எடுக்கப்பட்டிருக்கா? இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சி காலத்துல எந்த போராட்டமும் நடக்கக்கூடாது, எந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கான இதை கூட மறுக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே அனுமதி கொடுக்க கூட கூட்டணி கட்சி அதையெல்லாம் சொல்றாங்க. கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியே எங்களால போராட முடியலன்னு விசிகா சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஏன் அந்த போராட்டத்துக்கு கூட அனுமதி மறுக்கிறது? ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க ஜனநாயக முறைப்படி கூட்டணிகளை வழி நடத்துறோம், ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்களே. சர்வாதிகார போக்கு தான். தன்னை பற்றி யாருமே குறை சொல்லக்கூடாது, தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இன்னல்களை எடுத்து போராட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத என்னென்ன நாம் எடுத்துக்கிறது? இது முழுமையாக சர்வாதிகார போக்கு தான். பல மீடியாக்களையும் அவரே சொல்றாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி குறை சொல்ல? முதல்ல உங்களுக்காக ஓட்டு போட்டவங்களே நீங்க மரியாதையா பேசணும். எந்த கொம்பனுனா உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களை தானே குறிக்கும். அவர்களை நோக்கி நீங்க கொம்பன்னு பேச முடியுமா? அல்லது சீண்டிப்பார், அது பண்ணிப்பார், இது பண்ணிப்பார். இவங்க பேசுற விதமே எப்படி இருக்கு? ஒரு முதல்வர் பேசுவது போல இல்லை. ஒரு அவருக்கு யாரும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா கூட இந்த அளவுக்கான ஒரு உரையாடலோ அந்த பேச்சுகளோ அமையவே கூடாது. அவர் பேசுற மெத்தடே தவறானது. நீங்க அழகா குறிப்பிட்டீங்க, மக்களுக்கான திட்டங்களாக, எதிர்கால திட்டங்களாக, கல்வியிலையோ அல்லது அறிவியல்லையோ அல்லது விவசாயத்திலையோ நீங்க ஏதாவது ஒரு துறையில இந்த மாதிரி எதிர்காலத்துல பண்ண நல்லா இருக்கணும். இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மேடையில பேசும்போது சொல்றாங்க, இந்த ஏரிகள்ல நீர் நிரப்புற திட்டத்தை நான் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் சொன்னேன், இது ஒரு மிக அருமையான திட்டம்னு சொன்னாங்க. அது அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேங்கிற விஷயத்த சொல்றாங்கல்ல. இது மாதிரி நீங்க ஏதாவது இந்த 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த போது நாங்க இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா செயல்படுத்திருக்கோம்னு ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை திமுக காரங்களால விவரமா சொல்ல முடியும்னா நாங்கெல்லாம் கேட்க தயாரா இருக்கோம். கேட்கலாம், அவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமா இது திட்டங்கள்னு பார்த்தா அடுக்கிக்கிட்டே போகலாம். 300-250 கோடி இல்ல பொள்ளாச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை திட்டம், பவானி கூட்டு குடிநீர் திட்டம், இல்ல கோவையில 750 கோடி மதிப்புல பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம்னா ஐயாவுக்காக சொல்றேன். 114 கோடியில கோவையில ஐடி பார்க், மேட்டூர் உபரிநீர் திட்டம், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை, விவசாயிகளையும் ஐடி துறையும், இப்படி பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியில வகுத்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்து எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத உண்மை. அந்த கொரோனா தான் அவங்க சொன்னதாங்க கரெக்ட். 2 வருஷம் நீங்க மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியோட தான் கொரோனா காலகட்டத்துல முதல்ல ஒரு இவ்வளவு பெரிய நோய் வரும்போது எவ்வளவு சரியாக அதை வந்து நிர்வாக திறனோட செயல்பட்டாங்கிறத இந்தியாவே பாராட்டுற அளவுக்கு தமிழ்நாடு இருந்தது. நீங்க அதை மறுக்க முடியாது. எலும்பு கூட இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அது திட்டங்கள் கிடையாது. 10 ஆண்டு காலமாக ஆட்சியில இல்லாத திமுகவினர்
இன்னைக்கு கொளுத்து இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள், இந்த திட்டங்கள்லயுமே எப்படி பணம் நீட்டலாம், கொள்ளையடிக்கலாங்கிறதுக்காக தாமதப்படுத்துனாங்களா அப்படி நான் கேட்கலாம்ல. இல்ல நீங்க தாமதப்படுத்தியதற்கான காரணம் இதுவாக இருக்கலாமா? எங்களுக்கு ஐயம் வருது இல்ல. நீங்க சொல்றீங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எதுவுமே இல்லாம பழி தூக்கி போடும்போது மக்களுக்காக இவ்வளவு திட்டங்களை தீட்டியவர்களை பற்றி நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க. உங்க ஆட்சி காலத்துல யாரு டெண்டர் எடுத்தாங்களோ டெண்டர் எடுத்தவங்க ஓடி போயிட்டாங்க. நீங்க பேசுற சைல நீங்க டோன்ல இங்க வேணாம் பாருங்க. நீங்க வயதுல மூத்தவர், வயதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. குழாயில திட்டத்துல எந்த டெண்டர் விட்டுட்டு போனாங்கன்னு இந்த பஸ் ஸ்டாண்ட் யாரு விட்டுட்டு போலையா? மறுபடியும் நான் சொல்றேன், போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு அப்படி தூக்கி போட்டு போக கூடாது. பாருங்க இதெல்லாம் ரொம்ப சென்னை பஸ் ஸ்டாண்ட். இப்ப நான் சொல்றேன் குழாயில லீக்கேஜ் இல்லங்க, நீங்களா லீக்கேஜை உருவாக்கி கொள்ளையடிக்கணும்ங்கிறதுக்காக நீங்களாவே குழாய் புதுசா வாங்கணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க. உண்மையை ஒத்துக்குங்க. ஷோ முடிச்சு போயிட்டே இருக்காங்க.